ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். இன்றைக்கி நம்ம சேனலில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங் விலாக் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த விலாகில் என்னோட டே டு டே ஒர்க்கெல்லாம் பார்த்துக்கிட்டே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி சில டிப்ஸ் ஷேர் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னோடய பேண்ட்ரி ஏரியா க்ளீனிங் வந்து ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் அதை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். மந்த்லி ஒன்ஸ் வந்து என்னோடய பேண்ட்ரி ஏரியா எப்படி க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்றதையும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த விலாக் எடுத்த அன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சாச்சு. ஆஃப்டர்நூன் லஞ்ச் ரெடி பண்ணணும். டைம் பார்த்திங்கன்னா ஒரு 11-11:30 இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து லஞ்சுக்கு ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத நாளே வந்து கொஞ்சம் பட்டர் பீன்ஸ்லாம் உரித்து பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அதே மாதிரி அவரைக்காயெல்லாம் கட் பண்ணி பொரியலுக்கு தேவையான விஷயங்கள்லாம் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டதுனால அதை எடுத்து வெளியில் வச்சுட்டு வெங்காயம் மட்டும் நறுக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா எப்பவும் போல் நல்லா குழம்பு, சாதம், பொரியல், கூட்டு, வறுவல் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை. இன்றைக்கி வந்து பட்டர் பீன்ஸ் பொரியலும் அவரைக்காய் பொரியலும் தான் பண்ணுறேன். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணுறேன். வெறும் வெங்காயம், பச்சை மிளகாய் தாளித்து இன்னும் சில இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் சேர்த்து ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணுறேன். இன்றைக்கி லஞ்ச் வந்து இந்த 2 பொரியல் ப்ளஸ் ஒரு முட்டை பாயில் பண்ணது வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ அதான் நான் வந்து இங்கே ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். முட்டை வந்து எனக்கு மட்டும் தான் வேக வச்சுருக்கேன். என் ஹஸ்பண்ட் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் 2 பொரியல் பண்ணுறோம் இல்லையா, அதோடு சேர்த்து சாப்பிட்டுக்குவோம். பொரியல்னால் ரொம்ப டேஸ்டியாக மசாலாலாம் நிறைய ஆட் பண்ணி எண்ணெயெல்லாம் நிறைய விட்டு அந்த மாதிரி கிடையாதுங்க. ரொம்ப கம்மியான எண்ணெய் சேர்த்து மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் சும்மா அப்படியே ஒரு ஸ்பூனில் அந்த பாத்திரம் பக்கத்தில் போய் காட்டிட்டு வரும் பாருங்க, அந்த மாதிரி தான் சும்மா கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறேன். எப்போவுமே வீட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ரா விட்டு மசாலாலாம் நிறைய போட்டு அந்த மாதிரி தான் பொரியல், குழம்பு வகைகள்லாம் பண்ணுவேன். பட் ரீசன்ட் டேஸில் இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும்னு நானும் என் ஹஸ்பண்டும் முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ அதுபடி தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எங்களோட ஃபுட் ஹேபிட்ஸில் நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வர ஆரம்பிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்க அப்படின்னா சுகர் இன்டேக் பண்ணுறத கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கோம். அதுலேயும் மெயினாக நான் தாங்க. எனக்கு வந்து மார்னிங் ஈவினிங் 2 நேரமே கண்டிப்பாக டீ இருக்கணும். அந்த மாதிரி டீ எடுத்துக்கும் போது ஒயிட் சுகர் இருக்கு இல்லையா, அது சேர்த்து தான் சாப்பிடுவேன். ஸோ இந்த ஒயிட் சுகர் வந்து நான் ரொம்ப நாளாக இன்டேக் பண்ணிட்டே இருக்கேன். இதனால் வந்து என் பாடியில் நிறைய சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து இதனால தான் அப்படின்றது தெரியல. இப்போ ரீசெண்டாக வந்து நாங்கள் வந்து எனக்கு கொஞ்சம் கால் பெயினாக இருக்குதுன்னு சொல்லிட்டு டாக்டரை பார்க்க போயிருந்தப்போ சொன்னாங்க, கொஞ்சம் ஹெல்தி லைஃப் ஸ்டைல் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. அந்த மாதிரி பண்ணும்போது நிறைய பிரச்சனைகள் அதுவே சால்வ் ஆகிடும். இப்போ இருக்க ஜெனரேஷனில் நீங்கள் வந்து நிறைய அந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் எடுத்துக்கிறது, ஒயிட் சுகர் நிறைய எடுத்துக்கிறது, கார்போஹைட்ரேட் வந்து நிறைய எடுத்துக்கிறது, அந்த மாதிரி தான் இருக்கீங்க இப்போ உள்ள ஜென்ரேஷன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்கள் உடம்புல நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போவே வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒயிட் சுகர் இன்டேக் எடுக்கிறதையே வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேங்க. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 2-3 வீக்ஸ் ஆயிடுச்சு. நான் வந்து ஒயிட் சுகர் எடுக்கிறதையே அவாய்ட் பண்ணிட்டேன். எனக்கு அந்த மாதிரி ஒயிட் சுகர் எடுக்கிறத அவாய்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட ஹெல்த் வைஸாகவே சின்ன சின்ன சேஞ்சஸ், அதாவது நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து நான் ஃபீல் பண்ண முடியுது. எனக்கு கொஞ்சம் வந்து ஒரு ப்ளோட்டிங் ப்ராப்ளம் இருக்கும். ஏதாவது சாப்பிட்டேன்னாலுமே ஒரு மாதிரி டைஜஸ்ட் ஆகாத மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பெல்லி ஃபேட் மட்டும் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து என்னோட லைஃப் ஸ்டைல்னால தான், என்னோட ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து நான் சரி பண்ணாதனால தான் இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ்லாம் நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்திருக்கேன். ஸோ இப்போ இந்த சுகர் இன்டேக் எடுக்கிறத நான் அவாய்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை தான் நான் காஃபி டீயில் போட்டு சாப்பிட்றேன். ஸோ இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு கம்ப்ளீட்டாக அந்த ப்ளோட்டிங் ப்ராப்ளம் வந்து நல்லாவே ரெடியூஸ் ஆகிடுச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்கும். நான் ஏதாவது வேலை பண்ணாமல் சும்மா இருந்தேன்னா கூட ஒரு மாதிரி டயர்டாக இருக்க மாதிரியே ஃபீல் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ அதெல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் நல்லாவே கம்மியாக இருக்குது. ஸோ இனிமேல் வந்து கம்ப்ளீட்டாக அந்த ஒயிட் சுகர் எடுக்கிறத அப்படியே அவாய்ட் பண்ணிடுவேன்.
ப்ளஸ் கார்போஹைட்ரேட் நிறைய எடுத்துக்கிறது. 3 நேரம் பார்த்தீங்கன்னா அரிசி இருக்க மாதிரி சாப்பாடுகள் இருக்கும்ல, அது எடுக்கிறதையும் இப்போ அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மத்தியானம் வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் சாப்பாடுக்கு எடுத்துக்க போகிறோம். ஏன்னா மார்னிங் வந்து கொஞ்சமாக பொங்கல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்றதுனால காலையிலே வந்து ரைஸ் வச்சு சாப்பிட்டாச்சு. ஸோ அதனால ஆஃப்டர்நூனுக்கு காய்கறி தான், நைட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது சாலட் அந்த மாதிரி தான் எடுத்துக்க போகிறோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அரிசி ஜாஸ்தியாக எடுத்துக்கிறது, இல்லை அரிசி சேர்த்த உணவுகள், நம்ம இட்லி, தோசை, பொங்கல் இந்த மாதிரி காலையிலையும் நைட்டும் அதே தான் சாப்பிடுவோம். மதியம் பார்த்திங்கன்னா நல்லா சாதம் போட்டு ஒரு கட்டு கட்டிடுவோம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து சாப்பிட்றதுனால நிறைய உடம்புல வந்து பிரச்சனைகள் வருது. முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கோங்க. அது வந்து உங்களுக்கே வந்து ஃபீல் பண்ண முடியும் உங்கள் உடம்பு வந்து எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்றத. ஸோ இது வந்து எனக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. நம்ம சேனல் வந்து நிறைய சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ் வந்து பார்த்துட்ருப்பீங்க. உங்களுக்கு இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம லைஃப்பில் நம்ம அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை ஷேர் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். அப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேண்ட்ரி ஏரியா க்ளீன் பண்ணுறதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மந்த்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிடுவேன். ஃபுல்லாக பொருள் எல்லாத்தையும் எடுத்து வெளியில் வச்சுட்டு ஒரு தடவை டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிருவேன். ஏன்னா உள்ளே வந்து ஒரு சின்ன ஷீட் போட்டிருப்பேன் ஒவ்வொரு ஷெல்ஃப்லேயுமே. ஸோ அதனால் அதை வந்து பேப்பர் வச்சு தொடச்சிட்டு ஈர துணி இருக்கும் இல்லையா, அது வச்சு ஒரு தடவை உள்ளே ஃபுல்லாக தொடச்சிருவேன். அந்த மாதிரி துடைக்கும் போது அந்த தண்ணியில் வந்து கொஞ்சம் பச்சை கற்பூரம் சேர்த்து தொடச்சோம் அப்படின்னா இந்த பூச்சி, குட்டி குட்டி வண்டு, பல்லி இதெல்லாம் வர்றதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி தொடச்சிட்டு திருப்பி எடுத்து எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருவேன். இந்த மாதிரி பெரிய கபோர்ட்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணும்போது உள்ளே இருக்கிறத மொத்தமாக எடுத்து வெளியில் வச்சுட்டு க்ளீன் பண்ணோன்னா திரும்பி எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வச்சு ஆர்கனைஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக தெரியும். ஏன்னா மொத்தத்தையும் உள்ளேருந்து எடுத்து வெளியில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னாலே அவ்வளோ பொருள் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் எப்படா எடுத்து நம்ம அடுக்கி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகும். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு மேலே இருக்க ஒரு 2 ரேக் வந்து காலி பண்ணிடுவேன். அதெல்லாம் தொடச்சி முடிச்சுட்டு அதில் வச்சு ஆர்கனைஸ் பண்ண வேண்டிய விஷயங்களை ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருவேன். அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய 2 ரேக் வந்து காலி பண்ணிவிட்டு அதில் இருக்கிறத எல்லாத்தையும் நீட்டாக எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருவேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வந்து க்ளீன் பண்ணுவேன். மொத்தமாக எடுத்துட்டோன்னா அது வந்து க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதனால் இந்த மாதிரி தான் நான் வந்து க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்குவேன். மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுறதுனால எனக்கு நிறைய அதுக்குள்ளே டஸ்ட்டு சேர்றது, தூசி சேர்றது, இல்லை சின்ன சின்ன பூச்சிகள் வர்றது, இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்க முடியுது. ப்ளஸ் என்னோடய க்ளீனிங் வேலைகளுமே ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து நான் 3 months ஒன்ஸ் தான் உள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து வச்சு டீப் க்ளீன் பண்ணி வைக்கிறதெல்லாம் பண்ணுவேன். ஸோ மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி தான் கொஞ்சம் சிம்பிளாக இது எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணும்போது ஒவ்வொரு தடவையுமே வந்து உள்ளே வச்சுருக்க அந்த கிராசரி ஐட்டம்லாம் செக் பண்ணுவேன். ஏதாவது எக்ஸ்பைரி ஆயிருக்கா, இல்லை வாங்கிட்டு நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் எதுவும் வச்சுருக்கேனான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கிடுவேன். அந்த மாதிரி நான் செக் பண்ணி வச்சுக்கிறதுனால எந்த ஒரு பொருளும் எக்ஸ்பைரி ஆகிறத, இல்லை நான் யூஸ் பண்ணாமே போட்டு வச்சுருக்கதை வந்து அவாய்ட் பண்ணிக்க முடியுது. ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய மந்த்லி க்ளீனிங் இருக்கும். பேண்ட்ரி ஏரியாவை இப்படி தான் நான் க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்குவேன். ஸோ இந்த vlog வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு யூஸ்ஃபுல்லான vlogஓட நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.